ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல லவகுசா யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லவகுசா ராமருக்கும் சீதைக்கும் பிறந்த குழந்தைங்க. லவகுசா வால்மீகி ஆசிரமத்துல தான் சீதைக்கு பிறந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே வால்மீகி ஆசிரமத்துல தான் வளர்ந்தாங்க. அவங்க ரெண்டு பேரோட பாதுகாப்புக்காக ஹனுமன் மாறு வேஷத்துல கூடவே இருந்து உதவி செஞ்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் மீறி லவகுசாக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மெல்லாம் இன்னைக்கு ராமாயண கதையை கேட்கறதுக்கும் பாடுறதுக்கும் பேசுறதுக்கும் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா முதல்ல வால்மீகி ராமாயணம் எழுதின உடனே முதல்ல கத்துக்கிட்டு ராமாயணம் பாராயணம் செஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லவகுசா தான். லவகுசாக்கு ராமாயணம் பாராயணம் ரொம்ப பிடிச்சு போக எல்லா இடத்துலயும் ராமாயணம் பாராயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க அப்பா தான் ராமர் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது. வால்மீகி ஆசிரமத்துல தன்னோட அம்மா தான் சீதாதேவி அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க எல்லா இடத்துலையும் ராமாயணம் பாராயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஊரில் இருக்கிற பல பேர் ராமரோட காதுக்கு கேட்கும்படி இந்த ராமாயணம் பாராயணம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லவே ராமர் அவங்க ரெண்டு பேரையும் அரண்மனைக்கு கூப்பிட்டு அரண்மனையிலேயே ராமாயண பாராயணம் செய்ய சொல்றாங்க. ராமருக்கும் தன்னோட குழந்தைங்க தான் லவகுசா அப்படின்றது தெரியாது. அயோத்தி அரண்மனைக்குள்ளேயே வந்து லவகுசா ரெண்டு பேருமே அத்தனை பேர் முன்னாடி ராமாயணம் பாராயணம் செய்யறாங்க. ராமாயணம் பாராயணம் செஞ்ச பிறகு அவங்க கிளம்பும் போது ராமர் கிட்ட சீத்தம்மாவை கூப்பிடுங்க, சீத்தம்மாவை பார்த்துட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிறவங்க மூலியமா லவகுசாக்கு தெரிய வருது சீத்தம்மா இங்க இல்ல அப்படின்னு. சீத்தம்மா இல்லாத இடத்துல நாங்க இருக்க விருப்பப்படலன்னு ராமர் மேல கோபப்பட்டு அரண்மனையை விட்டு கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நாட்கள் பிறகு ராமர் அஸ்வமேத யாகம் செய்யறதுக்காக தன்னோட வெள்ள குதிரையை ஊருக்குள்ள அனுப்பும் போது அந்த வெள்ள குதிரை வால்மீகி ஆசிரமத்தை தாண்டும் போது லவகுசா ரெண்டு பேருமே அந்த வெள்ள குதிரையை கட்டி போடுறாங்க. யார் அந்த வெள்ள குதிரையை கட்டி போட்டது அப்படின்னு கோபப்பட்டு ராமர் காட்டை நோக்கி வரும்போது தான் லவகுசாவை சந்திக்கிறாங்க. ராமருக்கும் லவகுசாக்கும் ஒரு பெரிய போர் நிகழ்து. அப்போ சீத்தம்மா அங்க வந்து ராமரை பார்த்து லவகுசா ரெண்டு பேரும் நம்ம குழந்தைங்க தான் அப்படின்னு சொன்ன பிறகுதான் ராமர் சாந்தம் அடைகிறாரு. ராமர் சீதையோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படும் போது சீத்தம்மா என்னோட நோக்கம் நிறைவேறிடுச்சு, லவகுசாவை உங்களோட ஒப்படைக்கிறது தான் என்னோட ஆசை, அது நடந்துடுச்சு, இதுக்கப்புறம் நான் எங்க அம்மா பூமாதேவியோட வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி பூமாதேவியை கூப்பிட்டு சீதம்மா பூமாதேவியோட போய் சேர்ந்துடுறாங்க. முதல்ல ராமாயணம் பாராயணம் செய்ய ஆரம்பிச்ச லவகுசாக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள். இன்னும் நீங்க லவகுசாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.